இந்த குழந்தை நட்சத்திர மாஸ்டர் மகேந்திரன் இருக்காங்கல்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வீட்டுல சோலார் சிஸ்டம் வச்சிருக்காரு. அதுல வந்து எல்லாரும் கரண்ட் எடுத்துலாம் இருக்காரு. சோலார் சிஸ்டம்னா என்ன, சோலார் எனர்ஜில இருந்து பவர் எடுக்கிறது என்னன்னு கூட தெரியாம இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எந்த விதத்துல இதுன்னு தெரியல. ரொம்ப அது கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு. கேள்வி இதே மாதிரிதான் வந்து போன ஆட்சியில வந்து அவங்களுக்கு பிரச்சனை நம்ம பிரச்சனை நம்ம தான் கேட்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்ட அப்படி இப்ப வந்துட்டு முட்டு கொடுக்கறதுக்காக கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இது பார்த்தாதுன்னு அந்த ராகவலாரன்ஸ் வர மக்கள் வந்து தெருநாய்களோட கம்பேர் பண்ணி பேசுறாரு. புதுசா வந்தா நாய்கள் எல்லாம் பழிக்கத்தான் செய்யும் திருநாய்கள்லாம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு மட்டகரமா பேச முடியுமோ அந்த மாதிரி பேசியிருக்காரு. அதாவது அதுக்கு ஒரு ரீபோஸ்ட் போட்டு நான் அவர் பேசல அப்படின்னு சொன்னா கூட நல்லா நல்லா பேசுறது நல்லா ஒத்துக்க வந்துச்சா. புதுசா வந்தா நாய்கள் எல்லாம் பிழைக்கும் அப்படின்னா புதுசா வந்தவங்களை பார்த்து பேசுற மக்கள் எல்லாம் நாய்களா அப்படிங்கறது வந்து நான் கேட்கல. எல்லாருமே அதான் பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற திருச்சி கிழக்குல வேட்பாளராக நிறுத்த போறாங்களா என்னன்னு தெரியல. சோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தா அந்த 50 பெண்களை பாலியல் ரீதியா வீடியோ எடுத்து வச்சிருந்த அந்த இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த தூத்துக்குடியில இருந்த எம்எல்ஏ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னே தெரியல. நான் முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்கிற வீடியோல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி முன்னாடி எல்லாம் பொதுமக்கள் எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணுவான் அவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நீ தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகள் மட்டும்தான் பிரச்சனைகள் போயிட்டு இருக்காங்க. இப்போ மக்களுக்கு வந்து தாவேக்கா மேல இருக்கிற நம்பிக்கை போய் பயமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே தலைமை அமைதியா இருந்தா மக்களுக்கு சுத்தமா நம்பிக்கை போயிடுங்கிறதா என்னோட கருத்து. சோ இதுக்கப்புறமும் நம்ம தலைமை அமைதியா இல்லாம ஏதாவது கேள்வி கேட்கணும், கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இந்த நிலை மாறும்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து அது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ ஒர்த்து இருந்துச்சுன்னா 4 பேர் ஷேர் பண்ணுங்க. அது முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until then, bye.